Hello friends, welcome to Blissful Life. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல மலாய் லேயர்டு கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீட்ல இருக்க பொருள் வச்சு செஞ்சிடலாம். யார் வேணாலும் செய்யலாம். ரொம்ப டேஸ்டா சூப்பரா வரும். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மலாய் லேயர்டு கேக் செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். ஸோ நம்ம கொஞ்சமாகவே சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தயிர் மாவு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவே இந்த ரெசிபி செஞ்சிடலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவு அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் போல் அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ மலாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1 லிட்டர் அளவுக்கு திக்கான பாலை கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் திக்காக வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காக வந்ததுமே 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மேலே இருக்க லேயர், சைடில் இருக்க லேயர் இது எல்லாத்தையுமே எடுத்து விட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் ஆனதுமே இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதோடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த லேயர் எல்லாத்தையுமே எடுத்து விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பால் நல்லா திக்காகிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் கலருக்காக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்கானதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இப்போது திக்காக மலாய் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கா இந்த மாவு எடுத்துக்கலாம். இந்த மாவில் 12 பால்ஸ் வரா மாதிரி தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் 11 பூரி செஞ்சுட்டு 1 பால் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா பூரி திரட்டுற மாதிரி ரவுண்டாக திரட்டிக்கலாம். பூரி மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். ஆயில் ஃபஸ்ட்டே நல்லா காய வச்சிடலாம். ஆயில் நல்லா காஞ்சதுமே இந்த பூரி எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி ஒயிட்டாக சாஃப்டாக வந்ததுமே பூரியை வெளியில் எடுத்துடலாம். இந்த பூரி டார்க் கலரில் ஆகாமல் இப்போயே இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே மாவு திரட்டி இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். கேக் நல்லா ஸ்மூத்தாக வரணுன்னா இந்த பூரியை இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும் போதே வெளியில் எடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு கேக் கரெக்டாக வரும். நாங்கள் லெவல் பூரி அளவுக்கு செஞ்சுருக்கோம். உங்களுக்கு இது கம்மியாக வேணும்னா 1/2 லிட்டர் பால் வாங்கி 5 பூரி வரைக்கும் கூட செஞ்சுக்கலாம். லாஸ்ட்டாக இருக்க இந்த மாவை சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டிக்கலாம். மெலிசாக இந்த மாதிரி திரட்டின உடனே இந்த மாதிரி இதை கட் பண்ணிக்கலாம். க்யூப்ஸாக இதை கட் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சிருக்க ஆயிலில் இதை எடுத்து போட்டுக்கலாம். இதுதான் மேலே இருக்க கிறிஸ்பி லேயரை கொடுக்கும். இப்போ இதை கட் பண்ணியாச்சு. இதை ஆயிலில் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்குமே இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம கேக்குக்கு மேலே டாப்பிங்க்கு யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி மலாய் லேயர்டு கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். இதை எடுத்து ஆற வச்சுட்டு இதை ஆறினதுமே இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இதை லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வர வரைக்கும் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. பூரியும் ரெடி ஆகிடுச்சு. மலாயும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பூரியை மலாயில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லா பூரியுமே மலாயில் டிப் பண்ணி எடுத்து லேயராக எடுத்து வச்சுக்கலாம். எப்போனா வீட்டில் பூரி செய்யும்போது இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதை 1 by 1 அடுக்கியாச்சு. இப்போ இது மேலே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சிப்ஸை எடுத்து மேலே சைடில் எல்லாத்துலேயுமே எடுத்து போட்டுக்கலாம். மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இது சைடில் மேலே எல்லா இடத்துலையுமே போட்டுக்கலாம்.
இப்போ இது நல்லா டெக்கரேட் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். மலாய் லேயர்டு கேக் ரெடி. மேலே நல்லா கிறிஸ்பியாக யம்மியாக, உள்ளே நல்லா பூரி சாஃப்டாக சூப்பராக இருக்கும். வாவ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.